நம்முடைய கழுத்தின் இரண்டாவது எலும்புக்கு ஆக்சிஸ் அப்படின்னு பேர். அதாவது முதல் எலும்பு அட்லஸ், அது கீழே இருக்கிற எலும்பு ஆக்சிஸ். இந்த எலும்பும் ஓரளவுக்கு ரிங் மாதிரியான ஒரு எலும்பாக இருந்தாலும் கூட அதில் விரல் மாதிரி ஒரு நீட்சி ஒன்று இருக்கும். அந்த விரல் நீட்சி வந்து அட்லஸ் எலும்புக்குள்ளே புகுந்திருக்கும். ஸோ ஒரு ரிங் மாதிரி ஒன்று, இன்னொரு கீழே ஒரு ரிங், அந்த ரிங்லேருந்து ஒரு விரல். ஸோ இந்த ரெண்டு எலும்பும் சேர்ந்து அந்த தலையை ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணும். நீங்கள் நோன்னு சொல்கிறீங்களா, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஆக்சிஸ் எலும்பு அசைவனால தான். இந்த ஆக்சிஸ் எலும்போட அசைவினால தான் தலை சைடு வைஸில் அசையுது. ஸோ அது ரொம்ப முக்கியமான எலும்பு. கைதிகளை தூக்கில் போடும் பொழுது அல்லது சில பேர் தூக்கில் தொங்கும் பொழுது இந்த ஆக்சிஸ் எலும்போட பின்புறம் போஸ்டீரியர் ஆர்ச் அப்படிங்கிற பின்புறம் இருக்கிற அந்த வளையத்தின் பின்புறம் உடையிறதுனால தான் அந்த எலும்பு தண்டுவடத்தை நசுக்கி மரணம் ஏற்படுகிறது. ஸோ அதனால் இந்த ஆக்சிஸ் எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான எலும்பு. இன்னொன்று சொல்ல போனால் கழுத்து எலும்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு இந்த ஆக்சிஸ் எலும்பு தான். அது ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவைகள் வந்து ஆர்டிஏன்னு சொல்லப்படக்கூடிய சாலை விபத்துகளில் இந்த எலும்பு அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகும். அந்த ஓடன்டாய்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற விரல் மாதிரி நீச்சி கூட ஃப்ராக்சர் ஆகலாம். ஃப்ராக்சர் ஆச்சுன்னா இன்ஸ்டபிலிட்டி வரும். அட்லாண்டோ ஆக்சில் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கழுத்தெலும்பு இன்ஸ்டபிலிட்டினால வந்து நம்மளுடைய தண்டுவடம் பாதித்து நரம்புகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிக முக்கியமான இந்த இரண்டாவது எலும்பு ஆக்சிஸ் என்று சொல்லப்படக்கூடிய எலும்பு.